மறுபடியும் பிறந்திருக்கிற அனுபவம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், நம்மள வந்து யாருமே சொல்ல தேவையில்ல. "அப்பா நீ பைபிள் படி, நீ வசனத்த தியானி, சர்ச்சுக்கு போ, நல்ல வசனங்கள கேளு, ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்துல இரு, ஒரு ஃபெலோஷிப்ல இரு, தேவன அறிந்த மக்கள் கூட, ஆவிக்குரிய மக்கள் கூட ஐக்கியமா இரு" அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே சொல்ல தேவையில்ல. இப்படி நமக்கு யாராவது சொல்றாங்கன்னா, நம்ம வந்து இன்னும் நம்ம மறுபடியும் பிறக்கவே இல்ல. இல்லையா? நம்ம இன்னும் பழைய மனுஷன் சாகாம, இன்னும் அந்த பழைய மனிதனுடைய வாழ்க்கையே இருந்துகிட்டு இருக்கோம். இந்த காலத்துல இருக்கிற கிறிஸ்தவர்கள நம்ம 3 வகையா பிரிக்கலாம். சில கிறிஸ்தவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, பாலே குடிக்க மாட்டாங்க. அதாவது என்னன்னா, வசனத்தையே தியானிக்க மாட்டாங்க. அந்த சிறு குழந்தை எப்படி பால் குடிக்காம இருக்குன்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஏன்னா, அது வந்து உடம்பு சரியில்லாம இருக்கலாம். அது ஒரு சிக்கா இருக்கலாம். அதனால தான் அந்த குழந்தை என்னன்னா, அந்த பாலுக்கு ஏங்குறதே கிடையாது. நம்மளும் அப்படிதான். யாரெல்லாம் வந்து நம்ம இருதயம் கல்லா இருக்கோ, நம்ம சுயத்துல நம்ம எல்லாமே பெர்ஃபெக்ட், நமக்கு வசனம் எல்லாம் தேவையில்ல, நம்ம எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கிறோம், நம்ம மனசாட்சியின்படி நம்ம கரெக்ட்டா இருக்கோம்னு சொல்லிட்டு, நம்ம சுய ஞானத்துல, சுயநீதியில நம்ம இருக்கும்போது, நம்ம அந்த ஞானப்பால தேடவே மாட்டோம். அந்த இருதயம் என்ன ஆகும்னா, ஒவ்வொரு நாளும் அது கல்லாய் மாறி, அது பாறையா மாறி, அதுல வந்து ஒரு நன்மையும் வராது. அந்த மாரி நெறைய மக்கள் நம்ம பார்க்கலாம். 2வதா நீங்க பார்த்தீங்கன்னா, வசனத்த ரொம்ப கேட்பாங்க. செம்மையா கேட்பாங்க. அந்த வசனத்த பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் மீட்டிங் போவாங்க. எப்ப பார்த்தாலும் அந்த WhatsAppல ஸ்டேட்டஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, மெசேஜ் வைப்பாங்க. அதே மாரி YouTubeல வீடியோஸ்ல வந்து வசனம் கேட்பாங்க. காலையில எந்திரிச்ச உடனே பிரேயர் பண்ணுவாங்க. காலையில எந்திரிச்ச உடனே எல்லா இடத்துலயும் வந்து அந்த வசனம், வசனம், வசனம் ஓடுவாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் வந்து கிரியையே செய்யாது. ஏன்னா, அந்த வசனத்த வாங்கிட்டு அவங்க வந்து ஜீரணமே பண்றதில்ல. அவங்க என்ன பண்றாங்க, வாயில வாங்கி பால் குழந்தை குடிச்சிட்டு எப்படி வாந்தி எடுக்குதோ, அதே மாரி வாயில வாங்கிட்டு அத அப்படியே வந்து துப்பிடுறாங்க. அந்த வசனத்த என்ன பண்ணணும், நம்ம உடம்புக்குள்ள போய் ஜீரணம் பண்ணி, அது நம்ம ரத்தத்துக்குள்ள போய் நம்ம அது கிரியையா வெளிய வரும்போது தான் நம்ம என்னாக முடியும், வளர முடியும். இதுதான் நெறைய நடக்குது ஆக்சுவலா. நம்ம வந்து ரிலிஜியஸா இருக்கோம். தேவன தேடுறோம். ஆனா எல்லாமே பண்றோம். சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல கலந்துக்கிறோம். கரெக்ட்டா ஊழியத்துக்கு தேவையான காரியங்கள் செய்றோம். தசமபாகம் குடுக்குறோம். எல்லாமே பண்றோம். ஆனாலும் ஒரு வளர்ச்சி இல்ல என்னன்னா, அந்த வசனத்த கேட்டு நம்ம வந்து அந்த வசனத்துப்படி நம்ம நடக்கிறதே இல்ல. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2மே பாலும் குடிப்பாங்க. பால் மாரி இருக்கிற பால் பவுடரும் சேர்ந்து கலந்து குடுப்பாங்க. பொறந்த உடனே. இல்ல குழந்தைக்கு நம்ம குடுத்தா என்ன ஆகும்? அந்த குழந்தை வந்து ஜீரணம் ஆயிட்டு இல்லையா? அது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளா அந்த குரோத் ஒழுங்கா இல்லாம அதாவது பிறந்த குழந்தைக்கு ரொம்ப முக்கியமானது தாய்ப்பால் தான் இல்லையா? அதனால வந்து நமக்கு முக்கியமானது இந்த வேதம் தான். ஸோ இந்த உலகத்தின் காரியத்தையும், உலகத்தின் ஃபுட்டையும் சேர்த்து குடுக்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு அன்பேலன்ஸ்டா வளரும். நீங்க பார்த்திருக்கீங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து வெறும் தாய்ப்பால மட்டும் தான் குடுக்கணும். அதே மாரி தான் நமக்கு வந்து வெறும் வசனங்கிற ஞானப்பால் மட்டும் போதும். இந்த உலகத்தின் போதனைகள் வேண்டவே வேண்டாம். ஏன்னா உலகத்தின் போதனைகள் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மள திசை மாரி செய்ய போயிரும். இல்ல உலகம் சொல்லும். கோவம் இருக்கிற இடத்துலலாம் குணம் இருக்குன்னு சொல்லும். ஆனா வசனம் என்ன சொல்லுது? கோவப்படாதீங்க அது பாவம்ன்னு சொல்லுது. இல்லையா? இதனால இந்த மாரி நெறைய இல்ல கண்கள் இச்சையா இருக்காதப்பா, பொருளாசைப்படாத, இல்ல நீ வந்து மத்த பெண்ண நீ இச்சையா பார்க்காத. இந்த மாரி நெறைய வசனங்கள் நம்ம வேதாத்துல இருக்கு. ஆனா